ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரியன்தேவி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கிரைண்டர் வந்து ஏற்கனவே வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளை ப்ளூமிங் ப்ளஸ். இதை நான் ஆட்டும்போது வீடியோ எடுத்து இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து எடுக்க முடியல, இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது. இப்போ வந்து எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து சுவிட்ச் பாக்ஸ் வந்து பக்கத்தில் இல்லை, அதனால் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அங்கே வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். பிளேட்டெல்லாம் வச்சு அங்கே வந்து வைக்க முடியாது. அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே இருக்கிற சுவிட்ச் பாக்ஸில் வந்து சேரை வச்சு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி இதிலே வந்து நான் ஆட்டிக்கிறேன். இப்போ வந்து மோட்டரெல்லாம் எப்படி வந்து ஹீட் ஆணுச்சா, எவ்வளோ டைமில் வந்து ஆட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். 2 நாளைக்கு ஆகிற மாதிரி அரிசி உளுந்து வந்து ஊற வச்சு 2 நாள்லேயே காலி ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு தான் வந்து நான் வந்து எப்போயுமே மாவு ஆட்டிக்குவேன். அதுதான் அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஊற வச்சு உளுந்து வந்து போட்டிருக்கேன், ஆட்டிக்கிட்டு இருக்கு. உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நான் போட்டதுனால எடுத்தோடனே நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ட தானே தண்ணி ஊற்ற முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ளே மேலே வந்து மாவு வந்து நல்லா ஆட்டி அரைச்சி மேலே வர்றதுக்குள்ளே அந்த சைடில் வந்து மாவெல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த லிட்டு வந்து கரெக்டாக மூடலையா இல்லை இப்படி தான் இருக்குமா, அப்படியே சரியாக நான் பார்க்காம எடுத்துட்டேனா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பார்த்தாவே தெரியும் மாவு வந்து லிட்டு போட்டு 3 நாளுமே அதையும் தாண்டி மாவெல்லாம் வந்து வெளியில் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் தான் வந்து மைனஸ் பாயிண்ட் இதில். அப்புறம் வந்து ஒரு சில கிரைண்டர்லலாம் கீழே வந்து மாவு வந்து ஆட்டும்போது இந்த பருப்பு போட்டாலும் சரி, அரிசி போட்டாலும் வந்து கீழே வந்து ஆட்டாமல் அந்த சைடில் வந்து அப்படியே தங்கிக்கும். அந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை வச்சு பார்த்தேன். அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லாவே ஆட்டிருச்சு. என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாவு மட்டும் வந்து தெறிக்குது. 3 நாளுமே அந்த லிட்டு போட்டு 3 நாளுமே சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் அந்த ஆட்ட தண்ணி ஊற்றி அந்த பாதி கல் அளவுக்கு வந்து மாவு வந்துருச்சுன்னா, ஆனால் தெறிக்கலை. பருப்பு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி போட்ட முதல்ல அந்த மாதிரி தெறிக்கலை. இப்போ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருப்பு வந்து ஆட்ட தண்ணி ஊற்ற தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாதி கல் மூழ்கினோடனே இந்த அளவுக்கு வந்து மாவு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாவு வந்து இந்த மாதிரி சைட்லலாம் வந்து வெளியில் வரல. இப்போ வந்து நல்லா தான் ஆட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வேணால் நான் மூடி வந்து மேலே மூடிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தான் கேப் இருக்கமா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் பருப்பு ஆட்டும் போது மட்டும் வந்து தெரிக்குது, இல்லை கம்மியாக போட்டதுனால தெரிக்குதா என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த நாப்பு வந்து லூஸ் டைட் பண்ணால் அந்த மாதிரி தெரிக்காத இருக்குமென்ட்டு அதுவும் அந்த மாதிரி லூஸ் டைட்டாக வச்சு கல் வந்து ரொம்ப டைட்டாக வச்சதுனால தெரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து லூஸ் வைக்கவும் டைட் வச்சும் பார்த்தேன். அப்பவும் அதே மாதிரி தான் தெரிச்சுது. நான் பருப்பு வந்து கம்மியாக போட்டதுனால தான் அப்படி தெரிச்சுது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து பருப்பு வந்து எப்படி ஆட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பருப்பு வந்து ரொம்ப சூப்பராக வந்து நைஸாக வந்து ஆட்டிருச்சு. கீழே அடியிலலாம் எந்த பருப்புமே தங்கலை. இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக வந்து ஆட்டிருச்சு.
இப்போ டோட்டலாக இந்த பருப்பு மட்டும் ஆட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கிச்சு. நல்லா வந்து நைஸாக வந்து ஆட்டிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மைனஸ் பாயிண்ட் மட்டும்தான், அந்த வெளியில் வந்து பருப்பு கம்மியாக போட்டு அந்த ஆட்டுறதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட்டுறதுக்குள்ளே வெளியில் வந்து கொஞ்சம் மாவெல்லாம் தெரிக்கிறது, அது மட்டும்தான் எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட்டிருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பருப்பு வந்து எடுத்துட்டேன். அடுத்தது வந்து அரிசி வந்து போட்டுடலாம். அரிசி வந்து ரெண்டு பேட்சாக வந்து பிரிச்சுக்கிட்டேன். பாதி வந்து இதில் வந்து போட்டேன், இன்னும் பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ நேரம் வந்து ஆட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போட்டு இதில் தண்ணி வந்து அரிசி போடும்போதே தண்ணி வந்து இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றலை. சைடில் மட்டும் அரிசி வந்து இருந்தது, அந்த சைடில் வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த பருப்பு ஆட்டணும் போது சைடில் இருந்த மாவு தெரிச்சு தான், அதுவும் வந்து கொஞ்சமாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இப்போது வந்து அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஆட்டியிருக்கு. சில பேர் வந்து இட்லிக்கு வந்து நைஸாக வந்து சில பேர் ஆட்டுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கொரப்பாக அரிசி லைட்டாக இருக்கிற மாதிரி, ரவையை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து ஆட்டி எடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வந்து நரன்னு இருக்கிற மாதிரி தான் வந்து எடுப்பேன். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா ஆட்டிடுச்சு. இது டைம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 25 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கிச்சு. இந்த அளவுக்கு இப்போ கை தொட்டு காமிக்கிற அளவுக்கு இருந்தாவே நான் வந்து எடுத்துருவேன். இன்னும் இந்த ரொம்ப நைஸாக ஆட்டினா நல்லா இருக்காது. இப்போ அந்த மாவு வந்து எடுத்துகிட்டு ரெண்டாவது எடுத்து வச்சுருந்தேன் அந்த அரிசியை வந்து அதோடு போட்டுட்டேன். இதுவும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் 20 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. மாவு வந்து நல்லா ஆட்டிருச்சு. இப்போ ஃபுல்லாக அந்த மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து பருப்பு ஆட்டினும் போது தெரிச்சதெல்லாம் வந்து பாதி வந்து முதல்ல தொடச்சி எடுத்துட்டேன், பாதி வந்து இப்படியே இருக்குது. இது வந்து நல்லா ஈரத்துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வந்து க்ளீனாக வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா தொடச்சி விட்டேன் ஈரத்துணியை வச்சு. இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. மோட்டரை வந்து அந்தளவுக்கு வந்து சூடாகலை, நல்லா தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து ஆட்டியிருப்பேன். ரொம்ப வந்து ஹீட் ஆகலை, லைட்டாக தான் வந்து சூடாக அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.